ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியா தீனா அஃபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோனா அர்ஷத்தோட மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷனை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. மொட்டை அடிச்சுட்டான்ட்டு ஷார்ட்ஸ் போட்டோடனே கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஐயோ நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி போக முடியாத சூழ்நிலை. திருத்தணியில் தான் மொட்டை அடித்தோம். ஏன்னா அவங்களுடைய குலதெய்வம் வந்து திருத்தணி முருகர் டெம்பிள் தான். ஸோ அதனால் அக்கா கூட்டிகிட்டு எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நான் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மாவும் போகல. அது என்னமோ ஒரு ரீசன்னால் போகல அவங்க யாரும். செமையாக என்ஜாயாக இருந்துச்சான், ஜாலியாக இருந்துச்சு. விலாகை வந்து எங்கள் அண்ணி தான் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அச்சு வந்து அதாவது அர்ஷத் வந்து எப்படின்னா எல்லாரையும் பார்த்து தான் மெயினாகவே அவன் பயப்படுவான். அந்த காது குத்துறது கூட முடித்த உடனே அப்படியே சைலண்ட் ஆகிடுவான். அவனோட பயம் என்னென்னா இவ்வளோ பேரும் நம்மளுக்கு கும்பலாக இருக்காங்களே அப்போ என்னவோ பண்ணுறாங்கப்பா, அப்படி தான் மைண்ட் செட்டு போயிட்டுருக்கோம் அவனுக்கு. குழந்தை பாருங்கள், தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்கான். அண்ணாலாம் கொஞ்சிட்ருக்காங்க பாருங்கள், கேளுங்க. நீங்க இதனால தான் பயமாகுது. சித்தே அச்சித்து பாப்பா லாக் பண்ணுங்க. தலை ஆட்டம் போடா 10 நிமிஷம். அடிப்பார் அதெல்லாம் எல்லாம் பக்கம் அடிப்பார். ஜாலி அச்சித்தே அச்சித்தே அச்சித்து பாப்பா அழுகுறாரு. அச்சுமா அச்சித்த அச்சித்து பாபு என்னப்பா என்னப்பா மண்டே தொட்டு பார்த்து முடி காணும் அங்கே ஒன்றும் சரி. இந்த மாதிரி நீங்கள் மொட்டைலாம் அடிக்கிறீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து வேறு எங்கேனாச்சும் ஹோட்டலில் அஃபர் பண்ணிக்கோங்க. அங்கே நல்லாவே இல்லையா ஃபங்க்ஷன் டைம்னால். அதுக்கு பதிலாக வீட்டில் இருந்து கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. எனக்கு இதை பார்த்த உடனே என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு வந்து எங்கள் குலதெய்வ கோவிலில் தான் மொட்டை அடித்தாங்க. பேர்னாவூர். நான் போட்டிருந்தேன்ல ஆல்ரெடி விலாகு. அந்த கோவிலில் தான். பட் ஆனால் வாழைப்பழம் வச்சுருவாங்கங்க. இங்கே யாருமே எதுவுமே வைக்கலை. சாக்லேட்டாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். கண்ணை விரிக்க கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க. குழந்தைய ஏமாற்றிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. எனக்கு அர்ஷத்தை வந்து எதனாலனா அவனோட க்யூட்னஸ்னால தான் பிடிக்கும். ரொம்ப அழகாக பண்ணும். அதுக்கப்புறம் எப்படி மூஞ்சி வச்சுருக்க எல்லாமே கேட்டால் அப்படியே பண்ணுவான். க்யூட்டாக இருந்தான். அந்த எப்படி சொல்கிறது, அந்த வேஷ்டி சட்டைக்கு கலருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்கள் சின்ன அண்ணன் கோகுல். அவன் தான் 2வது மாமா. அதனால் உட்கார வச்சு காது குத்துனாங்க. இதே மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, அங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆச்சாரிக்கெல்லாம் தனி பைசா இருக்குது. எல்லாமே எவ்வளோ ஆச்சுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே தொத்தாவே அழகாக பூ கட்டி மாலையாக போட்டிருக்காங்க பாருங்கள் 2 பேருக்குமே. லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த குங்குமம்லாம் வச்சு இழுத்துட்டாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாருங்கள், சந்தோஷமாயிட்டான். அங்கே இருக்க மண்டபத்துக்கு வந்து 200லேருந்து 400 வரையும் இருக்குது. நம்ம எத்தனை பேர் போகிறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ 20 மெம்பர்ஸ்க்குனா 200 சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே மண்டபத்துக்குன்னு நமக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து லாங்காக இப்போ நிறைய பேர் இருக்கோம் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனி பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா காது குத்துறதுக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணாங்களாம்.
தான். இதெல்லாம் எவ்வளோன்னா, நாங்கள் 1 கிராம் வந்து சின்னதாக ஸ்கட் மாதிரி வாங்கியிருந்தோம். நீங்கள் குத்தும்போது பார்த்துருப்பீங்க. நான் அவனோட பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் எல்லோரும் போயிட்டு வந்தாங்களே அந்த பிக்சரையும் ஆட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபுட்டு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு போகணுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே 3000 செலவாச்சு. ஆனால் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடணும்ல. நம்ம போனதே அங்கே 10 to 12 மெம்பர்ஸ் தான் போயிருக்காங்க. அந்த 12 மெம்பர்ஸும் நல்லா சாப்பிட்ணும் தானே நம்ம நினைப்போம். ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நல்லா சாப்பிட்ணும், நல்லா இது பண்ணணும்னு தானே நினைப்போம் நம்ம எப்போவுமே. அவங்க வந்து அங்கே சாப்பாடே வந்து சரியில்லையா. ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் எப்போவுமே கூட்டமாக இருந்துச்சுன்னா திருத்தணிலலாம் தெரியும், பயங்கரமாக நம்ம வெஹிக்கிள் நிறுத்துறதுக்கும் கஷ்டம். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம சாப்பாடு வெளியில் சாப்பிட்றதும் கஷ்டம். இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வேறு எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நியர்பைலேயே அங்கே வேறு எங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எங்கள் அக்கா வீட்டில் இதெல்லாம் சந்திச்சாங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரூம்லாம் புக் பண்ணுற மாதிரினா ரூம்லாம் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் நைட் தங்குற எங்களுக்கு வந்து திருமழிசையிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப கிட்ட தான் திருத்தணி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அதனால் நாங்கள் அப்படி இப்படி போயிட்டோம் ஜாலியாக. சரி, இதெல்லாம் எதுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் சொன்னேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.